அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்ம நிறையா வீட்டில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் முறைகள் ஜோதிட சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கோயில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது, கோயிலுக்கு எவ்வளோ மகத்துவம் உண்டு, முக்கியத்துவம் உண்டு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. சரி, கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் கல்யாண பசுபதீஸ்வரர் அப்படிங்கிற அற்புதமான கோயில். அதாவது கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. இங்கே அம்பாள் பார்த்திங்கன்னா பெரிய நாயகி அம்பாள் கல்யாண பசுபதீஸ்வரர். இந்த பேர்லேயே தெரியும், கல்யாண வரன் கிடைக்கிறதுக்கு இந்த கோயில் உகந்த கோயில். இந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரவாளுக்கு கல்யாண வரத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கோயில். இந்த கோயிலில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கருவறைக்கு கீழே 10க்கு 10 இருக்கு இல்லையா, அங்கே 5 கோடி நமசிவாய மந்திரத்தை எல்லாரும் எழுதி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், 5 கோடி தடவை பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி எழுதி அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட அற்புதமான கோயில். எப்போவுமே கோயிலில் ஒரு வழிபாட்டுக்கு ஒரு சக்தி இருக்கும். இப்போ பைரவர் கோயில் காசியில் எடுத்துட்டிங்கன்னா சுற்றிலும் நாய் எல்லாம் சுற்றிலும் இருக்கும். ஏன்னா அது பைரவர் கோயில், சுற்றிலும் நாய். நைட்டு 12 மணிக்கு கரெக்டாக எல்லாம் சேர்ந்து சத்தம் போடும். அதே மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் இப்போ முருகர் கோயில் பக்கத்தில் இருக்குன்னா மயில் கண்டிப்பாக இருக்கும், முருகர் இருக்கிற இடத்துல மயில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி எல்லா கோயில்லையும் அந்தந்த கோயிலுக்கு ஏற்றாற்போல் அந்த கோயிலில் ஒரு சகுனம். இப்போ நீங்கள் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியினுடைய ஆபரணங்கள் வரும்போது சுற்றிலும் கருடன் வரதை நம்ம பார்க்க முடியும். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஆச்சுன்னா மழை வரும், கருடன் சுற்றுறதை நம்மளால் பார்க்க முடியும். இதெல்லாம் இறைவனுடைய அதிசயங்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னென்னா, சாயந்தரம் சரியாக பார்த்துட்டிங்கன்னா 4 to 6 இந்த வேலையில் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பசுமாடு பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கும். அங்கே சிவவாத்தியம் வாசிப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் நடப்பாங்க. என்ன சப்தம் இருந்தாலும் அந்த இடத்த விட்டு நகராது, அங்கேயே இருக்கும். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு, இந்த பிரதோஷத்தன்னைக்கு அந்த மாடு எங்கேயும் போகாது, அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும். அதுதான் அந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. நிறைய பேர் ஆச்சரியப்படுறது அதுதான். அதுவும் பசுமாடு அந்த இடத்துல இருக்கும். பாருங்கள், சிவனை நோக்கி நாம் தவம் இருக்கிறோம், ஆனால் தன்னுடைய உடம்பு முழுக்க இறைவன் இருக்கார். இறைவன் இருந்தாலும் அத்தனை இறைவனும் இந்த பிரதோஷ வேலையில் வருவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் உண்மை. நித்திய பிரதோஷமும் பக்ஷ பிரதோஷம்னு சொல்லுவாங்க. நம்ம 14 நாளைக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த திரையோதசி பிரதோஷம் நம்ம பார்த்துருப்போம். நித்திய பிரதோஷம் வேலைன்னு சொல்லுவாங்க, 4:30 to 6. இந்த பசுமாடு அதை கடைபிடிக்குது. அப்போ சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள் முழுக்க இந்த பிரதோஷ வேலையில் இறைவனை வணங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி இந்த கோயில் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளவு சிறப்பு. அங்கே கைலாய வாத்தியமெல்லாம் வாசித்தாலும் அதை ரசித்து கேட்டுக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அந்த பசுமாடை நம்ம பார்க்க முடியும். சரி, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்தலப்பாக்கம்னு சொல்லக்கூடிய அரசன் கழனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இது இருக்குது. ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். இந்த கோயிலில் இன்னொன்று என்னென்னா, பேரூர் ஆதீனம் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரியநாயகி அம்பாளை பிரதிஷ்டை கொடுத்தாங்க. அது ரொம்பவுமே விசேஷம். அடுத்தது ஔரத சித்தர் மலைன்னு ஒரு மலை இருக்குது இந்த கோயிலுக்கு பக்கத்தில். ஔரத சித்தர் மலை அப்படின்னு பேர். இந்த ஔரத சித்தர் மலைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஔஷதம் கேள்விப்பட்டிருப்போம், அதாவது மருந்து இல்லையா. இந்த மலையே ஒரு மருத்துவ மலைன்னு சொல்லலாம். இந்த மலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் இப்போ சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி திருவண்ணாமலை பிரசித்தி பெற்ற கோயில் கிரிவலத்துக்கு இருக்கோ, அதே மாதிரி இந்த மலையும் சுற்றி வராங்க. அப்படி சுற்றி வரும்பொழுது, இந்த மலையை சுற்றி வரும்பொழுது அவ்வளவு விதமான நோய்களும் நிவர்த்தி ஆகுது. அந்த நோய்கள்லாம் நம்மளுக்கு வரதே கிடையாது. நோய்கள் வந்திருந்தாலும் நம்மளுக்கு அந்த பாதிப்புகள் போகுது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ இந்த கோயில் அவ்வளவு விசேஷம். குறிப்பாக ஃபஸ்ட்டு என்னென்னா, கல்யாணத்துக்கு ரொம்ப விசேஷம். நிறையா பேர், சார் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் வந்துடுத்து தடங்களாகிடுது, ஜாதகம் பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் ரிசல்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் வருது, இதோ ஃபோன் பண்ணுறாங்க, ஓகேங்கிறாங்க, கடைசியில் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ வருத்தம் பட்டுருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாண பசுபதீஸ்வரரும் பெரியநாயகி அம்பாளும் உடனே அவர்களுக்கு அந்த திருமண வரத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக இருக்கார். இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க.
வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும், மிகப்பெரிய முன்னேற்றமும் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த அற்புதமான கோயில் இந்த கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம்னு சொல்லுவாங்க. எல்லா பூதகணங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரர். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரரை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து இது போன்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும். இப்போ தான் அந்த கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப வெகு சிறப்பாக அந்த கோயிலில் நடைபெற்றது. அந்த கோயிலில் இப்போ நம்ம போயிட்டு வர்றது முழுமையான அந்த சக்தியை நம்மளால் அனுபவிக்க முடியும். இந்த கோயில் அற்புதமான கோயில், திருமண வரத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கோயில். ஔரத சித்தர் மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது இன்னும் பெரும் பலன்களை அள்ளித்தரக்கூடியதாக அமையும். இங்கே இன்னும் ரொம்ப முக்கியமானது, அந்த கருவறைக்கு கீழே 5 கோடி நாமாக்கள், 5 கோடி நமசிவாய மந்திரம். இந்த நமசிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை பக்தர்கள் பூரா தன் கைப்பட எழுதி அந்த கோயிலில் வைத்து அதுக்கப்புறம் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அப்போ பக்தர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான கோயில். பக்தராய் பணிவார்கள் அடியார்க்கும் அடியே. சிவனுடைய அந்த வழிபாட்டில், சைவத்தினுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, சிவபெருமான் எப்படி வருவார்னா அடியார்கள் ரூபத்தில் வருவார்கள்னு சொல்லுவாங்க. அந்த அடியார்கள் ரூபத்தில் வரக்கூடியவர் தான் சிவர். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அவங்க சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, யாராவது அந்த காசாக கேட்க வந்தால் ஒருவேளை சிவனாக கூட இருக்கலாம்னு சொல்லி, எப்போவுமே தன் கையில் இருக்கோ இல்லையோ, வெளியில் கிளம்புறாங்களோ இல்லையோ, எதோ எடுக்கிறாங்களோ இல்லையோ, முதல்ல காசு எடுத்து வச்சுப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் பழங்கள் எடுத்து வச்சுப்பாங்க. யார் வராங்களோ அவங்களுக்கு 2 கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த மாதிரி சிவன் அடியார்கள், அடியார்கள் மூலமாக சிவன் வருவார் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி அந்த சிவபெருமான் சன்னிதானம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கல்யாண பசுபதீஸ்வரர் திரு ஆலயம். பெரிய நாயகி அம்பாளுடைய பேர் பெரிய நாயகின்னு பேர். ரொம்ப அற்புதமான இந்த கோயில். இந்த கோயிலில் போய் வழிபட்டு வாங்க. கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள், கல்யாணத்துக்காக வேண்டிக்கோங்க. அடுத்து நீங்கள் பத்திரிக்கை அடித்து திருப்பி அந்த கோயிலில் தம்பதியராக போய் வழிபாடு பண்ணுறதுக்கு அந்த தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அப்பேற்பட்ட அற்புதமான கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கோம். சித்தலப்பாக்கத்துக்கு பக்கத்தில் அரசன் கழி அப்படின்ற ஒரு அற்புதமான ஊர். இந்த ஊர் பக்கத்தில் ஔரத சித்தர் மலையும் ரொம்ப பிரசித்தி பெற்ற மலை. நீங்கள் போயிட்டு பாருங்கள், நிச்சயமாக பயன்பெறுவீங்க. ஒரு சந்தோஷமான அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.